ஒரு முதல்வரை ரொம்ப சிறுபுலத்தனமா அங்கிள் அப்படின்ற சொல்ற விஷயம் சரியானதா? முதல்வரை அம்மான்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், அங்கிள்னு சொன்னா என்ன? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இஸ் வெரி ராங் அங்கிள். அந்த தாய் மாமனுக்கு இங்கிலீஷ் வார்த்தை அங்கிள். மை டியர் அங்கிள், கேக்குதா? யாருக்காக இந்த மாநாடு, எதற்காக இந்த மாநாடு? ஒன்றும் இல்லை, யாருக்கும் வேலை வெட்டி இல்லை, சும்மா ஒன்று பண்ணலான்னு என்னங்க கேள்வி இது? இப்போ நாம் தமிழ் சீமான் அண்ணா வந்து 2-3 இடத்துல பேசியிருந்தார். அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு அணிலே ஓரமா போய் விளையாடு, அணிலே ஊருக்க வராத. இன்னைக்கு தம்பிகள் முத நேத்து அணில் குஞ்சுங்களா? இல்ல நாம் தமிழ் ஏன் நம்மளை சீன்றதை நம்ம அலோவ் பண்ணோம்? ஆனா எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணியிருக்காரா இந்த மாநாட்டுல விஜய் என்றத கேள்வி தெரியாது. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு நாங்கள் எலெக்ஷன்ல பதில் சொல்றோம். நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் கலந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. நாங்களும் தேர்தலில் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். மோரோவர் இதை பேசுறதை காட்டணும், செயல் தான் முக்கியம் நான் நம்புறேன். செய்ய வேண்டிய இடம் அது இல்லை, கோட்டை. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் அனந்தஜித் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவோட பிரம்மாண்ட மாநாடு மதுரையில நடந்து முடிஞ்சிருக்கு. பிரம்மாண்டமான கூட்டம், பிரம்மாண்டமான பேச்சு. இருந்தாலும் ஒரு கேள்வி எழுது, யாருக்காக இந்த மாநாடு, எதற்காக இந்த மாநாடு? ஒன்றும் இல்லை, யாருக்கும் வேலை வெட்டி இல்லை, சும்மா ஒன்று பண்ணலான்னு என்னங்க கேள்வி இது? சாரி, ஜோக்கா தான் சொன்னேன். இல்ல புரியுது. பேசிக்கா ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய கேள்விகள் வருது. இவங்க யாரோட பி டீம்? இதுதான் பிரதானமான கேள்வி. இவங்க பி டீம் அவங்க சொல்றாங்க, அவங்க பி டீம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது, வெறும் விசிலடி சாங்கோஞ்சிகள், இப்படி பல்வேறு கட்ட அவதூறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதிலா இது வெறும் ஒரு நடிகருடைய கூட்டம் இல்ல, இதுக்கு ஒரு கொள்கையை கோட்பாடை வச்சு நாங்க இதுக்காக அரசியல் களத்துக்குள்ள புகுந்திருக்கோம். அந்த கொள்கையை விளக்கறதுக்காக ஒரு மாநாடு வச்சாங்க. அதுதான் கொள்கை விளக்க திருவிழா. அதுதான் நீங்க அந்த விக்கிரவாண்டி மாநாடு. ஆனா வெறும் கொள்கையை பேசுறதோ நிலைப்பாடு பேசுறதோ தாண்டி இந்த தேர்தல் 26 தேர்தல்ல தமிழகத்துல போட்டி போட வரும், திமுக வீழ்த்த வரும்ன்ற ஒரு தெளிவான ஒரு நரேட்டிவ். நாங்க களம் காண வருகிறோம் அப்படின்னு சொல்லி மேலோட்டமா இல்ல, திமுகவை வீழ்த்த பிரதான சக்தியா வர அதற்கான முயற்சியில் மட்டுமே ஒரு அரசியல் களம் புகழ்றோன்றது டே 1ல இருந்து கொடுக்கப்பட்டிருந்த தெளிவு. அப்ப அந்த தேர்தலுக்குள்ள போனோம் அப்படின்னா அதுக்கான 26 தேர்தலுக்கான வேலைகளை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த தேர்தல் களத்துக்கு வெற்றியை நோக்கி யாராலும் வெற்றியை நோக்கி பயணிக்கணும். அதுதான் நேர்மை. ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சோ இல்ல ஜெயிக்க கூடாதுன்னு தெரிஞ்சோ வேலை செய்யறவன் அயோக்கியம். ஜெயிக்கணும், அதுக்கான வேலையை தொடங்கணும் அப்படின்ற இடம் தான் இந்த மாநாடு. அததான் அவங்க அழகா வெற்றி பெற்றவர்கள், இந்த 67-77 ஆட்சி மாற்றம் கொண்டு வந்த இரு தலைவர்கள் அவங்கள அந்த முகப்புல வச்சிருக்கிறது. அதை ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிறாங்க. வெற்றி வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், அந்த 2 வரலாறும் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் சொல்லுவாங்கல்ல, அதை நோக்கி போறாங்க. அதுதான் இந்த ஆண்டாட்டோட வேலை தேர்தலுக்காக. இதுல இன்னொன்னு நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு தலைவன், ஒரு ரசிகன் குஞ்சி, ஒரு நடிகன் கூடக்கூடிய கூட்டம் அப்படின்றது வரும். ஒரு கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சானா வரும், எல்லாம் சொல்லுவாங்க விஜயகாந்த் கூடாத கூட்டமா, சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா. ஆனா அது ஆர்கானிக்கான கிரௌடா இருந்தா எப்ப கூப்பிட்டாலும் கூட்டம். அந்த போர் முரசு கொட்டும் போதெல்லாம் போர்படை ஆயத்தமா இருக்கும். 1-2 ஆகும், 2-4 ஆகும், 4-8 ஆகும். அப்படி ஒரு போர்படை அமையணும். அது அமைதான்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஏன்னா என்கிட்ட சில நல்லவங்க சேலஞ்ச் வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம்லாம் வராது. முன்னாடி இருந்த ஒண்ணுக்கு இருந்த அளவுக்கு இங்க ஒரு பரபரப்பு இல்லை, அப்படியே போயிடுச்சு, லைட்டா இருக்கும் கரையும் அப்படிலாம் சொன்னாங்க. ஐ வாஸ் வெயிட்டிங். 80 ஏக்கர் மாநாடு திடல் விக்கிரவாண்டியில மதியம் 2 மணிக்கு நிறையுது. அதுவே பிரம்மாண்டம்னாங்க. 505 ஏக்கர் மாநாட்டு திடல் மதுரை, 300 சொச்ச ஏக்கர் பார்க்கிங், காலைல 11 மணிக்கெல்லாம் நிறையுது. ஒவ்வொரு டோல்கேட்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் இதுக்கு மேல கூட்டம் அங்க கட்டுக்கடங்காது, எந்த ஒரு இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு போலீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி அங்கங்க லாக் பண்றாங்க. மாநாட்டை ப்ரீபோன் பண்றாங்க. குழந்தைகள், பெண்கள், முதியோர், ஊனமுற்றோர் வராத வேண்டாம்னு சொல்லியும், வெயில குழந்தைங்களை கூட்டின்னு வந்தவங்களை வீட்டுக்கு போங்க, வீட்டுல இருந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்பியும் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா அப்போ அவர் அரசியல் களத்துல அவர் ஒண்ணு பண்ணணும்னு இருக்கு. அதை எதிர்பார்க்கறாங்க, மக்கள் நம்புறாங்க. அது எனக்கு அங்க வேலிடேட் ஆச்சு. ஆனா எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணியிருக்காரா இந்த மாநாட்டுல விஜய்ன்றத கேள்விக்குறியா இருக்குல்ல. ஏன்னா விக்கிரவாண்டியில பேசின 50% அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஒண்ணு. இரண்டாவது என்ன நம்மளுடைய கொள்கை, நம்ம அடுத்த கட்டமா எப்படி போக போறோம், இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த சில ஆணவ கொலைகளோ இல்ல கொலை சம்பவங்களோ பத்தி அதையுமே பேசாம இருப்பது, அது
முழுமை பெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அவர் வந்து தெளிவா இருக்காரு. அவர் களத்துல அவர் சொன்னதை செய்யறாருன்றதுதான் அந்த மாநாடு நடந்ததும் அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம், அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். ஃபர்தரா உங்களுக்கு இன்னும் வேலிடேஷன் வேணுமோ நான் தரேன். ஒரு மேடையில ஒரு கூட்டத்துல ஒண்ணு பேசிட்டு மாத்தி பேசுறவன் தப்பு, அவனை நீங்க கேள்வி கேட்கலாம். பேசுனதுல இருந்து ஒரு படி மேல போய் பேசுறாரு. அங்க கொள்கை திருவிழால கொள்கையை பேசணும், பேசியிருக்காங்க, அந்த கட்சிக்கான கொள்கையை தெளிவுபடுத்திருக்காங்க. பட் இங்க ஆகச்சிறந்த கொள்கைகளை வச்சுட்டோம், அதை கடைபிடிக்காதவங்க இருக்கும்போது கொள்கைகள் பயன் இல்லாம போகுது. எண்ட் ஆஃப் த டே மக்கள் அரசியல்ன்ற ஒண்ணுதான் வந்து அங்க ஸ்திரத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்ப அந்த மக்கள் அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேர்தல் களத்துக்கான ஒரு வேலைக்காக இங்க வராங்க. ரெண்டாவது, அந்த பேச்சை மாத்தி பேசலன்றதை தாண்டி இந்த தேர்தல் களத்துக்கு என்ன பேசணுமோ அதை பேசியிருக்காரு. இந்த களம் என்ன, சின்னம் எப்படி இருக்கணும், யாரு வந்து எப்படி வேலை செய்ய போறோம். நிறைய பேர் கிரிட்டிசிசம் ஆரம்பத்துல கேட்டது உண்டு. 234 தெரிந்த முகங்கள் உண்டா வேட்பாளரா? ஒரு முகம் போதும். அந்த ஒரு முகம் முதல்வராக்குறதுக்கு தான் தேர்தல். திமுகலையும் ஒரு முகம் தான், அஇஅதிமுகலையும் ஒரு முகம் தான். யாரா இருந்தாலும் அந்த ஒரு முகத்தை முதல்வராக தான் வந்து நிக்கிறோம். அப்ப 234 வேட்பாளரா, இல்ல 234 கேம்பெயின் மேனேஜரா, இல்ல 2,30,000 கள தொண்டர்களா? எது முக்கியம்னா அந்த ஒரு முதல்வர் முகம். அதை நோக்கிதான் கடைநிலையில இருக்கிற ஒரு மக்கள் ஓட்டு போட போறாங்க. அவன் ஒரு சின்னத்துல பிரஸ் பண்ணும்போது இந்த பட்டனை இங்க அமுக்குனா அவர் முதல்வர் ஆவாரா, அவரு பிரதமர் ஆவாரா, அதை நோக்கி தானே தேர்தல் நடக்குது. அப்போ அந்த களம் இது இப்படி அமைய போகுது. இது இப்படியே இருந்துரும் சொல்ல, இது ஒரு கொள்கை கூட்டமா மாறும். பட் இந்த தேர்தல் 26 தேர்தல் கட்சி கட்டி 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகுது. இந்த குறுகிய காலத்துல இது கொள்கை கூட்டமா மாத்துறத வெற்றி பெற்று இந்த நாட்டுக்கு கட்சி முன்னேற்றுறது காட்டிலும் நாட்டை முதல்ல சரி பண்ணணும். இங்க இருக்கிற பிரச்சனை வந்து இமிடியேட்டா ட்ரீட் பண்ண வேண்டிய பிரச்சனையா இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? அதை நோக்கி அரசியல் பயணம் வந்தா வெல்லணுங்க, அதுக்கான வேலையை பண்ணணும். மூணாவது, நீங்க கேட்ட இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நீங்க மேலோட்டமா விட்டுட்டீங்க. நானே டீப்பா சொல்றேன். எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்கு, 130வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இருக்கு, பெண்கள் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கு, இங்க சட்ட ஒழுங்குல பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்புல பிரச்சனை, டிஎன்பிஎஸ்சில பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் ரெசல்யூஷனா பாஸ் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி அந்த 6 ரெசல்யூஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க என்ன பேசணும்? விஜய் சார் எந்த மேடையா இருந்தாலும் எவ்வளவு பேசணும், என்ன பேசணும்ன்ற அளவா தெளிவா பேசுறாரு. அப்ப அந்த மேடை அரசியல் மேடை, களம் காண்றதுக்கு அந்த படைகளை திரட்டுறது. அந்த படைகளுக்கு என்ன சொல்லணுமோ அதுல கூட சில விமர்சனங்கள். இந்த 7-8 மாத காலத்துல நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களை அப்பாவிகளை போட்டு அடிச்சு கேள்வி கேட்டீங்களே, அந்த கேள்வியில அவருக்கு கேட்டிருக்கு. அந்த எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொன்னார். நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அங்க பதில் வந்திருக்கும். நீங்க பாத்துனீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னடா தரையில கேட்டதெல்லாம் திரையில வருதுன்ற மாதிரி. கேள்வி கேட்டதோட தலைவர்கள் விமர்சனத்தை தான் அதிகமா பார்த்திருக்காரு. இல்ல, இங்க கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த தலைவர்கள் விமர்சனமும் சரி, அது ஊடகங்கள் கேட்கறதும் ஒரே நேர்கோடு தான். இப்ப விஜய் சார் வெளியில வரலன்ற கேள்வி தலைவர்களும் வைக்கலாம், ஊடகம் வைக்கலாம், அதுக்கு பதில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் இந்த ஒரு 7-8 மாத காலத்துல அந்த எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த இடத்துல இருந்து. சோ அந்த பதில்கள் எல்லாம் கொடுத்து வேற சில விமர்சனங்கள், அஇஅதிமுக சாஃப்ட் அப்ரோச், அவங்களை அடிக்கலையா, கூட்டணியா, பதில், இந்த மாதிரி நமக்கு இருந்த கேள்விகள் அந்த ஊடக கட்சி தொண்டர்களாகட்டும், ஊடகவியலாளராகட்டும், இல்ல எதிர்கட்சி, ஆளும் கட்சி, என்ன சொல்லுவாங்க, கூட்டணி கட்சி, இல்லாட்டி வந்து தோழமை கட்சி, எல்லாருக்குமான தெளிவு கொடுக்கும்போது அது அடுத்த அடி அந்த அரசியல் பயணத்திலான அடியை எடுத்து வச்சிருக்காங்க நான் பாக்குறேன். அந்த வகையில இந்த மாநாட்டை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா that was a farewell success. கூட இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கும் போது as a political journey they are scoring well. கரெக்டா எதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது கரெக்டா பண்றாங்க நான் நம்புறேன். மோரோவர் இதை பேசுறத காட்டணும், செயல் தான் முக்கியம் நான் நம்புறேன். செய்ய வேண்டிய இடம் அது இல்லை, கோட்டை. அங்க போறதுதான் இப்ப வேலை, அந்த வேலையை பார்க்கணும். திமுகவை காட்டிலும் அதிமுகவை இந்த போட்டியில இருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து இந்த மாநாட்டுல பேசினாரா? ஏன்னா அதிமுகவை எப்படி இருந்த கட்சி, எம்ஜிஆரோட துவக்கப்பட்ட கட்சி எப்படி இப்போ இருக்கு, எந்த நிலைமையில இருக்கு அப்படின்ற விஷயத்த பேசி அதிமுகவை கம்ப்ளீட்டா புறந்தள்ளிட்டு திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி, 2 கட்சிக்கு தான் போட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இல்ல, திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் 2026 தேர்தலுக்கு பிரைம் ஃபேக்டர்ன்றது அவர் இன்னைக்கு இல்ல, முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுல இந்த அதிமுக ஏன் அடிக்கலன்னு கேட்ட கேள்விக்கு தான் பதில், அதிமுக நலிவுற்று இருக்கு. அதையும் தாண்டி அவங்களுடைய ஒரு இயலாமை அது 2-4 பிரிஞ்சு கிடக்கு. டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதுல முக்கியமா இந்த சசிகலா அம்மா கட்சியில அரசியல் இல்ல, ஓபிஎஸ் தனியா போய் நிக்கிறாரு. அவரு அதிமுக இருந்து பல பேர் விலகி, அவர் திரு அன்வர் ராஜா ஆகட்டும், இல்ல திரு மைத்ரேயன் ஆகட்டும், அவங்க எல்லாம் போய் அவங்க அந்த எதிர்ப்புல, திமுக எதிர்ப்புல இருந்தாலும் அவங்க அங்கேயே போய் நிக்கிறாங்க. ஓபிஎஸ்மே அவங்களே பாக்குறாரு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனம் இன்னும் பட்டவர்த்தனம் ஆகிற இடம் வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. உங்களை அடிமை போல நடத்த ஒருத்தர் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. பாஜக எனக்கு எதிரி, அவங்க போட்டு உங்க மேல எங்களுக்கு விமர்சனங்கள் உண்டு. ஆனா நீங்க பண்ண தவறுகளுக்கு எல்லாம் உங்களை விட இன்னைக்கு பொறுப்பு திமுக. ஏன்னா உங்களையே வந்து அக்யூஸ் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணிருக்கணும். அதுல பிரதான எதிரி திமுக தான். ஆனா உங்க மேல இருக்கிற விமர்சனங்கள்ல முக்கியமானதா, இன்னைக்கு நீங்க பழைய ஷேப்ல இருக்கீங்களா? ஆர் யூ தி erstwhile ஏஐடிஎம்கே? எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மையாரோ கோலோச்சிய அந்த அதிமுகவா இது? இல்லை.
இப்படி நலிவுற்று இருக்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவங்கள அடினா என் வேலை அது இல்லை. நான் அவங்களுக்கு கூட கூட்டணிக்கெல்லாம் வரல. நான் என் வேலையை பாக்குறேன். எனக்கு ஒன் அட் அ டைம் ஒரு எதிரியை தாங்க ஒரு நேரத்துல ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் எந்த ஒரு போர் தொழிலையும் சரியா இருக்கும். 4 பக்கம் நீங்க வாய் வைக்க கூடாது. அப்போ ஒரு இடத்துல நெஞ்சுக்கு நெஞ்சு நிக்கிறாரு. இத பதில் கேட்கறோம்ல, அந்த பதில் தாங்க சொன்னாரு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. இது கலை யதார்த்தம். இது எல்லாருக்குமே தெரியும். அதோட நீட்சி தான் வந்து இன்னைக்கு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐடியாவே கொடுக்குறாரு. அந்த கூட்டணி வேண்டாம். அது அன்னைக்கு அந்த கூட்டணி அமையும் போதே கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல இருந்தது. இது அவசியமா, இதுதான் கரெக்டா, இது தப்பா இல்ல, தமிழ் மக்களுக்கு விரோதமான கட்சி பாஜக இல்ல, நீங்க யாரா இருந்தாலும் சுட்டி காட்டுவேன்னு சொல்றாரு. அப்ப அது வந்து ஒரு தோழமை சுட்டலாவோ இல்ல தமிழக கல அரசியல் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி தலைவர் வந்து வழி சொல்றதாவோ இருக்கலாம் இல்லையா? எல்லாரும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கதானே செய்யறாங்க. அந்த மாதிரி சொல்றாரு. ஏன் அவங்கள பெருசா விமர்சிக்கலன்றதுக்கு அவங்க வீக்கா இருக்கிறாங்க. என்னுடைய எதிரி இந்த 26க்கு திமுக தான் அப்படின்றத திரும்ப ரீட்டரேட் தான் பண்றாரு. அதிமுக நலிவிட்டு இருக்குன்னு நினைக்கிறாரு, அதை பத்தி பேசுறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்பவும் கூட்டணிக்கு சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. அப்ப யார் இருக்கா? இந்த கூட்டணியும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இந்த கூட்டணியும் விமர்சிச்சுட்டாரு. இப்ப யார சொல்றாரு சஸ்பென்ஸ்லயே இருங்க கூட்டணி அப்படின்னு? இல்ல, நீங்களே சஸ்பென்ஸ் சொல்லிட்டீங்க, எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் என்னோட பார்வையில தாவேக்காவின் தலைமையில் விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்கள் கூட தான் கூட்டணி. அப்போ நீங்க வந்து ஏற்கனவே முதல்வர் வேட்பாளர் வச்சிருக்கக்கூடிய அஇஅதிமுகவோ கூட வர முடியாது. எதிரிகள் பொலிட்டிக்கல் எனிமையான திமுகவோ கொள்கை எதிரியான பிரின்சிபல் எனிமையான பாஜகவையும் சேர்க்க முடியாது. ஆனா இதை தவிர சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில பங்கு வகிக்காதவங்க. தமிழகத்துல கூட்டணி பங்கு இருந்தாலும் ஆட்சியில பங்கு கிடையாது. விச் மீன்ஸ் இந்த ஊழல்கள்லாம் அவங்களுக்கு பங்கு கிடையாது. அவங்களெல்லாம் இவரை முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கிட்டா கூட்டணி அமையும். அது என்னைக்குன்றது அவருக்கு நம்மளோட உயரத்தோட ஒரு உயரம் ஜாஸ்தி. அவர் சிலது தெரிஞ்சுக்கலாம். ஆனா எண்ட் பாயிண்ட்ல அது எக்க நிகரும். இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகணும், கோட் ஆஃப் கண்டக்ட் வரணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு காபந்து அரசா மாறணும். இன்னைக்கு பார்த்த கூட்டத்தோட அருமை, உண்மை, காசு இல்லாம, கோட்டர் இல்லாம, கோழி பிரியாணி இல்லாம மக்களாக ஒரு தலைவனுக்காக வந்து நிக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது புரிதல் ஏற்படும் எல்லாரும் மனதிலையும். அது எல்லாம் சேர்ந்து களமாடும் போது அது யாரா வேணா இருக்கலாம். அந்த நாள் வரும். அதுல சில பேர் அவர் கூட பேசிட்டு கூட இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகல இன்னும் எல்லாம் இன்டாக்ட் கூட்டணின்றீங்க, இன்னும் ஆள் பத்தாம ஆள் சேர்க்கிறாங்க. அப்போ பத்தலன்னு அர்த்தம். யாரோ ஒரு தனி தலைவனை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டணியும் பத்தலன்னா அப்ப என்ன அர்த்தம்? வீக்கா இருக்கீங்க, இன்டாக்டா இல்ல. அப்ப இருக்கிறவங்க அவர்கள் வந்து இந்த கருத்துக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. 1.5 வயசு குழந்தைதான் தாவேக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் குறிப்பிட்டு 5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அனைவருமே வந்து முதல்வர் என்ற பதவிக்கு வந்தாங்க. இவர் உடனே வந்துட முடியுமா அப்படின்றத கேட்டிருக்கிறாரு. இல்லைங்க, சில விஷயம்லாம் வந்து சொல்றதோட செய்யறது ஈஸி. வாட்ச் மீ இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது மாதிரி நடக்கலன்றதுனால நடக்கவே நடக்காதுன்னு உங்களால கேரண்டி பண்ண முடியாது. என்ன வந்து மிராக்கிள்ஸ் வந்து எதுவுமே வந்து ஒரு விஷயம் முதல் வாட்டி நடக்கிற வரைக்கும் அது வந்து இம்பாசிபிள் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி இவர் வந்து தேர் குட் பி a possibility. இல்லைன்னா வந்து கூட அவங்க ஒரு பெரிய மேக்னிடியூட் காட்டுவாங்கன்றது மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு தாவேக்கா ஒரு கட்சியா ஒரு ரசிகர் கூட்டம் சொல்லிக்கிட்டு இருந்த ஆகச்சிறந்த அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு தாவேக்கா எய்தர் வின்னர் ஆர் ஸ்பாயிலர் நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் வேலை இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, கலை யதார்த்தங்கள் இருக்கு. நம்ம வந்து கூட்டத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. மக்களோட மனசுல இருக்கிற மாற்றம் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை முடிவு பண்றதுக்கு நம்ம யாருமே கடவுள் கிடையாது. அது தேர்தல்ல பார்ப்போம். அதை நோக்கி இன்னும் பல வேலைகள் இருக்கு. தாவேக்கா அதை துரிதப்படுத்திட்டோம். அங்க இருந்து ஒரு வெற்றி வந்தா மக்கள் பணி ஆட்டட்டும், ஒரு தோல்வி வந்தா இன்னும் கத்துக்கிட்டோம், இன்னும் ஸ்ட்ராட்டஜி பெட்டர் பண்ணிட்டோம் நான் சொல்றேன். ஆனா அதை விட்டுட்டு வரவே மாட்டாங்கன்னு சொல்றது வந்து ஒரு காழ்ப்பு. அவங்க அதுக்காக வேலை செய்யறாங்க, ஒரு உழைப்பு இருக்கு. தமிழகத்துல எந்த கட்சியோடமும் ஒரு ஆர்கானிக்கா காசு செலவு பண்ணாம, ஆள் கூட்டுறதுக்கு காசு செலவு பண்ணாம ஒரு கூட்டம் ஆர்கானிக்கா கூடுறதுன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அவங்களுக்கும் ஓட்டு இருக்கு, ஓட்டு போடணும். அந்த கட்சி ஆதரிக்கணும்னு நினைக்கிற எத்தனை பேர் போகாம இருக்காங்க. அப்ப இதெல்லாம் தாண்டி இதுலயே ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்கும்போது லெட் அஸ் வெயிட் அண்ட் see அவங்க என்னென்ன சாதனைகள் பண்ண காத்திருக்காங்களோ. ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். சூசகமா சீமான் அவர்களையும் விமர்சிச்சிருக்காரு. அவர் வந்து முதுகு பின்னாடியே வராரு புடிச்சுக்கிட்டு அப்படின்றனால இந்த மாநாடோட நம்ம முற்றுப்புள்ளியை வைக்கலாம் அப்படின்ற விதத்துல பேசியிருக்கிறாரா? இல்ல, நான் அப்படி ஒண்ணு எனக்கு புரியல. என் சிற்றறிவுக்கு அது எட்டல. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் திமுக, அதிமுக, பாஜக குறித்து தான் பேசினாரு. மத்த யார குறிச்சும் பேசினாருன்றது வந்து he left it to the speculation. நீ கற்பனை பண்ணிக்கோ. அது வந்து கமல்னு சில பேர் சொல்றாங்க, ரஜினி சார்னு சில பேர் சொல்றாங்க, சீமான் அண்ணன் சில பேர் சொல்றாங்க. அது you are free to speculate. நீ பண்ணிக்கோ, எனக்கு என்ன. நான் சொன்ன அந்த கருத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த அரசியல்ல வந்து ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதி
அரசியல்வாதியா அந்த களத்துல வந்து ஒரு ஒரு கல்லையும் வீசிட்டு ஒரு தெளிவையும் கொடுத்துட்டு பதிலுக்கு ஒரு கவுண்டரா ஒரு கல்லையும் வீசிட்டு கிளம்பியிருக்காரு. சோ அந்த இடத்துல வந்து இப்ப கேள்வி வருது இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம். அது வந்து நான் ரசிச்சேன் அந்த இடத்த. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் விமர்சிக்க வேண்டான்றது தாவேக்கு ஆரம்பத்துல இருந்து அவங்க எதுவும் நேர்ல யாரையும் விமர்சிக்கல. தலைமையை சொல்றேன், யாருமே விமர்சிக்காதீங்கன்னு ஒரு மெசேஜ் சொன்னதான் நான் பாக்குறேன். ஏன்னா நமக்கு எதிரியாரு திமுக. நம்ம திமுக விமர்சிக்கலாம், திமுக நம்மளை விமர்சிக்க வைக்கணும். நேற்று நடந்துருச்சு. இன்னைக்கு காலையில பல தலைவர்கள், திமுக தலைவர்கள் தாவேக்காவோட அந்த மாநாட்டுக்கு விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. யாரோ ஒருவன் ஒருமையில யாரோ ஒருவன் கட்சி ஆரம்பிச்சாரா, சிஎம் ஆயிட்டாரா, வாவாராம் அப்படிலாம் சொன்னவங்க இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய்க்கு நாங்க எலெக்ஷன்ல பதில் சொல்றோம் கே நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ லிஃப்டிங் ஹிம் ஓன் செல்ஃப். அவரே அவரை கொண்டு சுமந்து செல்கிறார். அந்த ஒரு கூட்டம், அந்த தம்பி தமக்கு அது உடனே உறுதுணையா நிக்கிறாங்க அப்படின்னு போது ஐ சி ஒரு கிராஜுவல் ரைஸ், ஒரு நம்பிக்கை தெரியுது என் கண்ணுல. அப்ப அதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து தேவையில்லாம எதுக்கு நாம் தமிழர் போயிட்டு சீண்டணும், இல்ல நாம் தமிழ் ஏன் நம்மளை சீன்றதை நம்ம அலோவ் பண்ணோம். என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப நாம் தமிழ் சீமான் அண்ணா வந்து 2-3 இடத்துல பேசியிருந்தாரு. அதுக்கு பதில் சொல்ல போகும்போது தானா நமக்கோ இல்ல தாவேக்கு ஆதரவாளர் இல்ல தாவேக்கு கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கோவம் வந்து நாம் தமிழ் இடத்துல வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதா போகுது. அப்ப அந்த தம்ப்நெயில்ல இருந்து என்ன போர்ட்ரே ஆகுது, இட் இஸ் என்டிகே வெர்சஸ் நாம் டிவிகேன்னு ஆகுது, which is not fair. நாம் தமிழருக்கும் திமுக தான் எதிரியா இருக்கணும். அந்த நிலைப்பாடு அவர் மாத்திக்கிறாரோ இல்ல முதல்வரை பார்த்தோன்னே கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிறாரோ அது அவரோட இஷ்டம். ஆனா தாவேக்காவோட தொண்டர்களும் தம்பிகள் அப்படின்னு வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு சீமான் அவர்கள். ஏங்க நம்மளோட வயசு கம்மியா இருக்க எல்லாருமே தம்பிகள் தாங்க, தாவேக்கா தொண்டர்னு கிடையாது. நீங்க வந்து உத்தரப்பிரதேசல இருக்கிற சமாஜ்வாதி பார்ட்டியா இருந்தாலும் நம்மளோட வயசு கம்மியா இருக்கணும் தம்பி தான். அதான் இதெல்லாம் நானும் எல்லாருக்கும் சேர்த்துதான் போராடிட்டு இருக்கிறேன். அதுதான் சொல்றேன், தம்பிகள் இன்னைக்கு தம்பிகள் முதனே அணில் குஞ்சுகளா. இப்ப இந்த கேள்வி வருது இல்லையா, நான் வந்து சொல்றேன் நாம் தமிழர்கள் நம்ம பேச வேண்டாம், அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். அவங்க எதிரையும் திமுக சண்டை போடுவோம், நம்ம எதிரையும் திமுக நம்மளும் சண்டை செய்வோம். எல்லாம் சேர்ந்து அவங்களை வந்து அவங்க ஊழல் மணிந்திருக்காங்கன்னா வீழ்த்துவோம். நமக்குள்ள பேசிக்க வேண்டியது என்ன இருக்கு? அந்த நரேஷன் யாரோ ஒருத்தர் செட் பண்ண ட்ரை பண்றான், இட்ஸ் டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு, அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம். இட் இஸ் ஆல்வேஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு அவங்க ஒரு நரேஷன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி அது கொஞ்சம் நியாயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தாமரையில தண்ணி கூட ஒட்டாது அப்படின்னு சொல்லி பிஜேபியும் சேர்த்து விமர்சிச்சிருக்காரு. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் அதுக்கு எதிர்வினை ஆட்டியிருக்கிறாங்க. விஜய்க்கு மாநாடு பெருசாக நடத்தவே முடியல, ஒரு கொடி கம்பத்தை பெருசா நட முடியல. அப்படி இருக்கையில இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. தாமரை வந்து தண்ணிக்குள்ள மலர்ந்து அது பூக்கும், தண்ணி அதுல ஒட்டணும் அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு. சரி, விஜய் பாவம் கட்சி நடத்தல, மாநாடு நடத்தல, சரி கொடி நடத்தல, எதுக்கு விஜய் சாரை கூட்டணி கூப்பிட்டீங்க? விஜய் சார் பாஜகவை கன்சிடர் பண்ணோம், திமுக அனைவரும் எதிரிகள்லாம் ஒரு அணியில சேரணும் ஏன் கேட்டீங்க? அதான் கொடி நடத்தலையேப்பா, ஏன்பா கேட்டீங்க? புரியுதா உங்களுக்கு? எப்படியாவது வந்துருவாரான்னு ஆசைப்பட்டோம், வரலன்னொடனே சீச்சி இந்த பழம் புளிக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழகத்துல பாஜகவோட நிலை என்ன நமக்கு தெரியும். ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு மெகா கூட்டணி, அத்தனை கட்சிக்கு கூட்டணி அமைச்சும் ஒரு இடத்துல கூட வெல்ல முடியல. பாரதத்தை 3வது முறை ஆளக்கூடிய மோடி அவர்களை கட்சி தலைவரா பிரதமர் வேட்பாளரா வச்சுக்கிட்டே இந்த நிலைமை. இப்ப இன்னும் அந்த கட்சி அந்த நிலைமையில இருக்கு. எத்தனை சீட்டு வாங்குவீங்க? அந்த நேரம் உங்களாலதான் அதிமுக விமர்சனத்துக்குள்ளாவது பல பேர் சொல்றாங்க. இதெல்லாம் சார்ந்து இதெல்லாம் தாண்டி எப்படி வளரணும், இந்த விஷயம் இருக்கும்போது நம்ம எது கிரிட்டிசைஸ் பண்ணணும்? இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக போற போக்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணல, பாஜகவை தான் பிரதான கொள்கை எதிரின்னு பிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு மேலதான் அவங்க எதிர்த்துதான் அரசியல் பண்றோம்னு சொல்லி பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி செய்யறது கரெக்ட் தான். அவர் சொன்ன வார்த்தை என்ன, தமிழகத்துல தாமரையில தண்ணியா ஒட்டாது, தமிழா ஒட்ட போகுது, தமிழ்நாடா ஒட்ட போகுது அப்படின்னா, ஆமா அது அவங்களுக்கும் தெரியும். அதை வந்து அவர் அதிமுகவுக்கு சொல்றாரு. பாஜகவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் பேச வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அவங்க கிட்ட சொல்லி there is nothing to sort out. இது அதிமுகவுக்கு சொல்றாரு, தமிழகத்துல தாமரையில தண்ணியே ஒட்டாது, தமிழா ஒட்ட போகுது, நீங்க அவங்க கூட போய் உங்களுக்கு என்ன லாபம், அது ஒரு பொருந்தா கூட்டணி, அடிமை கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சின்றதுனால அது மேல ஒரு அக்கறையில சொல்றேன். அப்படிதான் நாம் புரிஞ்சுக்கிறாத. இதனால அதிமுக இதை தெளிவு பெற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி கூட்டணிகள் உடையும் பட்சத்தில் வேற வாய்ப்பு நடக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். அது நடக்குமா? அதை ஏத்துப்பாங்களா? இதுல என்னன்னா, இவ்வளவு நாள் தாவேக்காவை வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களா இன்னைக்கு நேற்று அந்த அதிமுக கிட்ட உடனே தாவேக்காவுக்கு மெச்சூரிட்டி இல்ல, ஏன்னா இத்தனை நாள் வருவான்னு நினைச்சிட்டு இருந்தோம், வரலன்னு எதிர்ப்பு. இதெல்லாம் ரொம்ப குவைட் காமன். அந்த ஒரு நாள் நியூஸ், ஒரு நாள் பிரஸ், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எது பெருசு, எது நிரந்தர மாற்றம், யாருக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரௌடு எத்தனை நாட்டியாலும் அவங்களால அதை ஃபார்ம் பண்ண முடியும்னா மிராக்கிள் நேற்று நடந்தது. ஒரு 15-20 லட்சம் பேர் இருக்கலாம், நாங்கள் எஸ்டிமேட் பண்ணா 30ன்னு சொல்றாங்க அங்க வந்து களத்துல இருந்த நண்பர்கள். அப்போ திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ். அது நம்ம புரிஞ்சுக்கணும், கல அரசியல் மாறுதுன்றது புரிஞ்சுக்கணும்.
நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசினாரு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஒரு முதல்வரை ரொம்ப சிறுபுலத்தனமா அங்கிள் அப்படின்ற சொல்ற விஷயம் சரியானதா அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியால அதுல போயிட்டு ஒண்ணும் பெருசா தவறு இல்லைங்க. ம். முதல்வரை அம்மான்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், அங்கிள்னு சொன்னா என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் தன்னையே வந்து தாய்மாமன். எல்லா பெண்களுக்கும் நான் அண்ணன் தம்பி, ஆனா அந்த பிள்ளைங்களுக்குலாம் நான் தாய்மாமன், அவங்களோட பாதுகாப்புக்கு வரேன்றாரு. அந்த தாய்மாமனுக்கு இங்கிலீஷ் வார்த்தை அங்கிள். தப்பு இதெல்லாம் இல்லையா? பின்ன இதெல்லாம் தாய்மாமனுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன இல்ல சொல்றீங்க? இல்ல இது அவர் அம்மா பேசுன தம்பியா? ஸ்டைலும் இதுக்கு நீங்க சொல்ற விளக்கமும் சரியானதா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், சரிங்க நான் உங்களுக்கு கேட்கறேன். அந்த அப்பான்னு ஒரு நரேட்டிவ் வச்சாரு. ம், அந்த அப்பான்ற நரேட்டிவ் சக்சஸா? நீங்க ம், சொல்லு, ம், சக்சஸா? ம், அம்மான்ற ஒரு நரேட்டிவ் ஜெயலலிதாமா வைக்கிறாங்க. அந்த அது சக்சஸா இல்லையா? ம், அது சக்சஸ் ஆனது கண்டுதான் ம், அம்மா குடிநீர், அம்மா வாகனம், அம்மா மருந்தகம், அம்மா விருந்தகம் எல்லாம் வருதா? ம், அம்மா கேண்டீன் இருந்துச்சா? அம்மா பஸ் இருக்கா? அம்மாவுடைய அந்த பஸ், அந்த இன்னோவா கார்ல பெண்கள் நிர்பயா வண்டி இருக்கா? ஆனா ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு ஒரு டேக் வைக்கிறாரு. ம். அதுக்கப்புறம் ஒரு திட்டத்துக்கு எதுக்கு அப்பான்னு பேர் வச்சாரா? வீடு தேடி ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர், இப்படிதானே வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அது சக்சஸ் ஆயிருந்தா அது தொடர்ந்து இருக்கும். அது ரீச் ஆகல, சோபிக்கல. இன்னும் ரொம்ப சிம்பிள் அண்ட் சொன்னா, நீங்க யார வேணா மரியாதையா அம்மான்னு கூப்பிடலாம், யார் வேணா அப்பான்னு கூட முடியுமா? முடியாது. சோ நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க, தட் ஃபெயில்டு. நீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஐடி வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய கட்சி ஆட்சியில உட்காந்துக்கிட்டு, உங்களால உங்களுக்கு ஒரு டேக்லைனை செட் பண்றதுல இவ்வளவு ஒரு தொய்வு இருக்குன்னா, இதை மக்கள் ரசிக்கலன்னு தானே அர்த்தம். அப்ப அதை அவர் எடுத்து சொல்றாரு, யுவர் ஃபெயிலிங், லுக் பேக் அப்படின்றத சொல்றாரு. அதை கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா சொல்றாருன்னா தப்பு. இந்த மாநாடுல போன விக்கிரவாண்டி தேர்தலை காட்டிலும் இந்த மாநாடுல வந்து கம்ப்ளீட்டா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரெண்டுத்தையும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பாதை இதுக்கு முந்தர நம்ம பார்த்தது இல்லை. ஏன்னா ஒரு கட்சியை விமர்சிச்சுதான் இன்னொரு கட்சி வளரும். விஜயகாந்த் அவர்களும் அப்படிதான் வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்தாரு. இது சரியான ஒரு நகர்வா தாவேக்காக்கு? ஏன்னா எதிர்கட்சியும் பகச்சிக்கிட்டு முதல்வர் கேண்டிடேட்டையும் திமுகவும் பகச்சிக்கிறது அப்படிங்கிறது இல்ல. ஆக்சுவலி நீங்க சொன்னது தப்பு. இதுக்கு முன்னாடி வளர்ந்தவங்க அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. திமுக ஆளும் கட்சியாகவும் காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கும் ரெண்டுத்தையும் பகச்சுதான் வந்து அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. இங்க அதிமுக வந்து ஆளுங்கட்சியாகவும் திமுக எதிர்கட்சியா இருக்கும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தேமுதிக. ரெண்டு பேரும் எதிர்த்துதான் அவர் அரசியல்ல முன்னாடி வந்தார். பின் நாட்கள்ல அவங்க பிரதானமா நீங்க சொல்றது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இல்ல, நான் சொல்றது அந்த ரெண்டு பெரிய கட்சியும் எம்ஜிஆர் அவர்களையும் கேப்டன் அவர்களையும் அவர் வந்து மேற்கோள் காட்டி, எம்ஜிஆர் போலவே கேப்டனோட தம்பி நான் ஒரு ஹைரார்கி, ஒரு லீனியேஜ் எடுத்துட்டு வர்றாருல, அந்த ரெண்டு பேருமே பண்ணது அப்படிதான். அதிமுக வந்து திமுக ஆளும் கட்சியாகவும் காங்கிரஸ் எதிர்கட்சியாகவும் இருக்கு. அப்ப வந்து ஒரு கட்சி அஇஅதிமுகன்னு ஒண்ணு வருது, ஜெயிக்குது. அதே மாதிரி அதிமுக ஆண்டுகிட்டு இருக்காங்க 2001 to 2006. திமுக அப்ப எதிர்கட்சி. அப்ப ரெண்டுத்தையும் எதிர்த்துதான் அரசியல் பண்ற வராரு. 2006 தேர்தல்ல களம் காட்டுறாரு கேப்டன். சோ இதுக்கு முன்னாடி இப்படி நடக்காம இல்ல. ஆனா அந்தந்த இடத்துல எம்ஜிஆர் வந்து அதை சாதிச்சுட்டாரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வராரு. ஆனா அவர் உடல்நிலை கை கொடுக்காம அவரால் அதை ஃபுல் ஃபிளெஜா முடிக்க முடியல. அது பின்னாடி நிறைய விமர்சனங்கள், தரம் தாழ்ந்து போலியான விமர்சனங்கள்லாம் சேர்ந்து கேப்டனை வந்து சரிய வச்சுது. இன்னைக்கு அதை விட ஒரு பெட்டரான சிச்சுவேஷன். ஜெயலலிதா அம்மா இல்ல, கலைஞர் இல்ல, அந்த ஒரு மக்கள் மனதுல வென்ற தலைவர்களோட கேப், அந்த கரிஷ்மேட்டிக் இமேஜ் வந்து கேப் இருந்துகிட்டே இருக்கு, வேக்யூம். அது எல்லாத்தையும் தாண்டி இங்க பெரிய ஊழல், பெரிய குடும்ப அரசியல், நாளைக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா தமிழகத்தை 100 ஆண்டுகள் நடத்தக்கூடிய கட்சி எதுன்ற கேள்வி வரும்போது பெரிய வேக்யூம் ஒன்று கிரியேட் ஆகுது. அது எல்லாத்தையும் சேர்த்து தாவேக்காக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் 10 மடங்கா ஈஸியா இருக்கும், வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு அவர் பாக்குறாரு. அது எலெக்ஷன் தான் முடிவு பண்ண முடியும். நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு அது இருக்குன்னு சொல்றது முட்டாள்தனம், இல்லைன்னு சொல்றது அறிவியல். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக தேங்க்ஸ் ஃபார்